Hey guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய glitch videos வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் வச்சு பண்ணியிருந்தோம். அடுத்து ஓவர்லே வச்சு பண்ணியிருக்கோம். சோ அடுத்து இமேஜ் வச்சு கூட நம்ம வந்து glitch பண்ணியிருக்கோம். சோ இந்த glitch பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரண்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு ஷேப் வச்சு தான் பண்ண போறோம். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80% பாத்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு glitch. இது நான் கிரியேட் பண்ணல. இது கிரியேட் பண்ண ஓனர் பாத்தீங்கன்னா fed.ft அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு டுட்டோரியலாவே மேக் பண்ணுங்க ப்ரோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த glitchோட ஃபைல், அதாவது XML ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் டேரெக்டாக நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து glitchை பற்றி புரியணும், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மேனுவலாக எனக்கு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நிறைய எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு புதுசாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இல்லை எனக்கு அந்த XML மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்கன்னா தனியாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதை வந்து அதுக்கப்புறம் மிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகும். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் ஆகும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு ஷேப் வந்து இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு இதே போல் சைஸ் வந்து சின்னதாக்கிடுங்க. ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இது 3 லேயரையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே போல் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து அந்த glitchை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். சைஸும் வந்து சின்னதாக்கிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ளே பண்ணுற மூலமே நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஒரு glitch ஆகிறதுக்கு நம்ம ஏற்றது போல் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ், அதாவது ஷேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். பட் ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்கான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷேப் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஷேப் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டிய மொதல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ஷன் வார்ப் கேட்டகரியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்பில் நம்ம வந்து நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் காட்டுறேன்.
ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைனா அதோட எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதேமாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஃபெதர்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபெதர் சர்ச் பண்ணுங்கள். ஃபெதர் சர்ச் பண்ணிட்டு ஃபெதரோட ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 0.050 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. இட்ரேஷன்ஸ் வந்து 1 வச்சுருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் RGB ஸ்ப்ளிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு கிளிச் பண்ணுறதுக்கு 3 எஃபெக்ட்ஸு. இது போக பார்த்தீங்கன்னா டைம் குவான்டைசேஷன் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்கேட்டர் ரிப்பீட் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேசிக்கானது பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதும் உங்களுக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஒரு கிளிச்சான ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ணீங்க, RGB ஸ்ப்ளிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து வைங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். 0.2 இருக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா 0.4 ஆகுங்க, மைனஸ் ஆகுங்க, கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ரேண்டமாக உங்களுக்கு தோன்றதுக்கு ஏற்றாப்புல இதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். பட் ரொம்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு கிளிச் ஆகிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ சாதாரணமாக ஒரு கிளிச் ஆகுது, இனிமேல் வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து போய்க்கோங்க. ஸோ போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் இருக்கும். ஸோ அந்த ஆஃப்செட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் செட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் வந்து மாற்றுங்க. ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஜராக இம்பார்ட்டண்டான பார்ட்டு. ஸோ இந்த கிளிச்சுக்கு வந்து மல்டிபிள் கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், மல்டிபிள் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரே கிராஃப் யூஸ் பண்ணாதீங்க, மல்டிபிள் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ், அகெயின் இந்த மாதிரி ஒரு கர்வ், ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ், இந்த மாதிரி ஒரு கர்வ், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் கர்வ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஏன் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கிளிச்சாகிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் அந்த கிளிச்சு. என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பில் RGB ஸ்ப்ளிட் இருக்குதுல்ல, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேணாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு உங்களோட எல்லா ஷேப்லேயுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ஷேப்புக்குமே இதே இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான், பட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஃபெதர் வந்து வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா ஃபெதரே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபெதர் வச்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு ஃபெதர் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, கைஸ் நீங்கள் பார்க்க முடியுதா இது எப்படி இருக்குதுன்னு? ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஆஃப்டர் ஒர்க்ஸில் பண்ண லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து கிளிச் பண்ண முடியும். ஸோ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஜஸ்ட் ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அந்த ஏஐ லுக் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ணியிருந்த ஷேப் கர்வில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம்னா கர்வ்ஸ் வந்து ஒரே கர்வ்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளிச் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, பட் கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும். எந்த மாதிரி இருக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுற கிளிச்,
ஸோ அதுக்கு ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்களுமே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஆசிலேட் வந்து ஆட் பண்ணலாம், கொஞ்சம் ஷேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா ரேண்டம் ஜிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அந்த கிளிச் வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல தான் இதோட கிளிச்சோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெட் எஃப்டி அவங்களோட சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சூப்பரான கிளிச்சஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்களோட சேனல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டடா பாய், see you.